ஜூனியர் பிரிவில் இதுவரையிலும் 5 பிள்ளைகள் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள், போட்டியிட்டிருக்கின்றார்கள். 6வதாக ரபீதா மரியம், ரபீதா மரியம் அல் குர்ஆனின் அற்புத வரிகள் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் பேசுவார். மனித வாழ்வில் உள்ள மேற்பள்ளங்களை எப்படி கையாள வேண்டும், அதற்கு இவன் எப்படியெல்லாம் நமக்கு ஆளுநராக இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் அழகாக இருக்கிறது. அது சிலவற்றை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் தோல்வியடைந்து இருக்கிறாய் ஆனால் அல்லாஹ் முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிறான். அனைத்துமே மிகவும் கடினம் என்கிறாய். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு கடினத்திற்கு பிறகும் இலகிருக்கிறது என்கிறார். எனக்கு யாரும் உதவவில்லை என்கிறாய். வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன, ஆனால் அல்லாஹ் முஃமினுக்கு உதவுவது தன் மீது கடமை என்கிறார். என்னுடன் யாரும் இல்லை என்கிறாய். இன்னனி மஅகுமா, ஆனால் அல்லாஹ் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் என்கிறான். என்னிடம் எதுவும் இல்லை என்கிறாய். ஃபல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம், ஆனால் அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல செயல் செய்பவர்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரம் உண்டு என்கிறான். எனக்கு தாங்க முடியாத கஷ்டம் உள்ளது என்கிறாய். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்க முடியாத கஷ்டம் கொடுப்பதில்லை என்கிறார். என் முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விடுகிறது என்கிறாய். வக்கான சாழியக்கும் மஷ்கூரா, ஆனால் அல்லாஹ் உங்கள் முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிறார். ஷைத்தானின் சூழ்ச்சி கடுமையானது என்கிறாய். இன்னகைய ஷைத்தானி லஈஃபா, ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமானது என்கிறார். நாம் சோர்ந்து போனாலும் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக நம் கையில் இருக்கும் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். அதன் மூலம் நம்முடைய மதம் நிம்மதியடையும். நாம் குர்ஆனை ஓதியதற்கு உண்டான நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட அருளிலிருந்து குர்ஆனை ஓதுவதற்கு அலட்சியம் செய்யாமல் முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனினுடைய அற்புதமான வரிகள், ஆயத்துகளோடு நமக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பேச்சை வழங்கி சென்றிருக்கின்றார். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவரை தொடர்ந்து உறுதியான ஈமான் என்கின்ற தலைப்பின் கீழ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். உறுதியான ஈமான் அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய ஏக இறைவனின் திருநாமம் கொண்டு துவங்குகின்றேன். சாந்தியும் சமாதானம் சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் நம் அனைவரின் மீதும் நிர்பமாகட்டும். இவ்விழாவின் தலைவர்களே, எங்கள் இந்த இணைய விழாவிற்கு நற்போது வழங்குவதற்கு மூலமாக பெருமக்களே, பேரவர்களே மற்றும் தாய்மார்களே, என் போல் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை உரிதாக்கி என்னோட உரை துவங்குகின்றேன். என் தரப்பட்ட உள்ள தாயத்தில் உறுதியான ஈமான். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு ஈமான் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கை காட்டினால்தான் என்று நாயகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஈமான் கொண்டவர்கள் ஒருவர் கூட இல்லாமல் போனால் நாம் பார்க்கும் துணையில இந்த பிரம்மாண்டமான வானம் தூள் துளை பார்த்து போய்விடும். சுதுவிட்டுக் கொண்டிருக்கும் சூரியன் வாழை மலக்காற்றை விழுது போல் விழுந்து நொறுக்கிவிடும். அசைக்க முடியாத பெருமலைகள் கூட அசைந்து ஆட்டம் கொண்டு மட்டுமல்ல, பஞ்சுகளை போல் இடைவெளி இல்லாமல் பார்த்து போய்விடும். அடுத்துக் கொண்டிருக்கும் கடல் அலைகள் தீப்பற்றி
சேர்ந்து கொள்ளும். அதுபோல மனிதன் செயல்களில் அல்லாஹ்வின் கட்டளைகள் இருக்குமே, அப்போது ஈமான் தெரிந்து கொள்ளலாம். ஈமான் கல்விகள் இருந்தாலும் எப்படி அத்தர் பாட்டிலுக்குள் இருந்தாலும் வார்த்தை வெளியே வீசுமோ, அதுபோல மனிதனின் வெளிவாழ்க்கையில் ஈமான் தெரிந்து கொள்ளலாம். அத்தரின் அடையாளம் வார்த்தை, ஈமானின் அடையாளம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை. வாசனை பொறுத்து அத்தனை தரம் உயர்வது போல வாசனை சுண்ணத்தை பின்பற்றும் பொருட்டு ஈமானின் தரம் உயர்கிறது. நல்ல தரமான ஈமானுக்கு பரிசு அல்லாஹ்வின் வர்க்கம். அல்லாஹ் குர்ஆனில் நம்முடைய ஈமானை சஹாபாக்களுடைய ஈமான் போல் ஆகுமாறு சொல்கின்றார். சஹாபாக்களுடைய ஈமான் யக்கீனாக உறுதியாக இருக்குமேயானால் அல்லாஹ்வின் கட்டளைகள் பக்கம் ஆசையும் அவர் தடுத்தவைகள் மீதும் வெறுப்பும் வந்தது. எனவே தான் அவர்களுடைய ஈமானை பின்பற்றுமாறு சொல்கின்றார். இன்று நாம் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளின் தீர்வு நாம் சஹாபாக்களுடைய ஈமானை பின்பற்றும் ஒன்று மட்டும்தான். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ஈமானை யக்கீனாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய ஈமான்களை உறுதியாக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்து உணவு என்கின்ற தலைப்பில் அனீசா மரியம் உணவை வீணாக்காதீர்கள் என்று நமக்கு சிந்தனையூட்ட வருகின்றார். அது மட்டுமல்ல, இதை பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை கூட நாம் உணராமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறார், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண்வினை செய்யாதீர்கள். ஏனென்றால் வீண்வினை செய்தால் அல்லாஹ் நேசிக்க மாட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறினார். உலக அளவில் அக்டோபர் 16 தேசிய உணவு தினம் என கொண்டாடுகிறனர். ஒரு பக்கம் உணவை வீணாக்குகிறனர், மற்றொரு பக்கம் உணவு கிடைக்காமல் எத்தனையோ மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றனர். நாம் வீணாக்கும் ஒரு பிடி உணவு ஏதோ ஒரு ஏழைக்குரிய உணவு என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்று நாம் வயிறாக ஒவ்வொரு வேளையும் வயிறாக உண்ணக்கூடிய உணவு சோறு. அந்த சோறு நாம் வாழ்க்கை வருவதற்கு முன்பு பின்பு எத்தனையோ வேலை இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிடி உணவு நாம் வாழ்க்கை வர வேண்டும் என்றால் முதலில் வயல் செய்து ஏற்படுத்த வேண்டும், உழவு ஓட்ட வேண்டும், விதை போட வேண்டும், விதைக்கு நீர் ஊற்றி நாற்றாக வளர்க்க வேண்டும், பின்பு நாற்று எடுக்க வேண்டும், நடவு நட வேண்டும், களை எடுக்க வேண்டும், உரமிட வேண்டும், வெளிப்பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், கதிர் அறுக்க வேண்டும், கட்டு கட்ட வேண்டும், அதை சுமக்க வேண்டும், பின்பு அதை அவிக்க வேண்டும், நெல்லை ஊற வைத்து அதை அவிக்க வேண்டும், அவித்த நெல்லை காய வைத்து காயும் வரை அதை பாதுகாத்து பின்பு அதை குத்த வேண்டும். அரிசியை தனியாக பிரித்து பிரித்த அரிசியை மூட்டையில் கட்ட வேண்டும். அரிசியை விற்பனை செய்ய வேண்டும், அதை எடை போட வேண்டும். அரிசியை ஊற வைத்து அதை உழைத்து சோறு வடித்து அதை உண்ண வேண்டும். இத்தனை தடைகளை தாண்டி வந்த இந்த சோற்றை நாம் வீணாக்குவது வெறும் என்பதை விட மகா பாவம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் உண்பதற்கு முன்பே இதை உணர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது ஹஜ்ரத் அவர்களுக்கும் ஜமாத் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் சலாத்தை கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்லாஹ் உணவை வீணாக்காத ஒரு நிலையை நம் குடும்பங்களிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. சாஞ்சு உட்காராதீங்க, எல்லாம் செவத்துல இந்த பக்கம் வாங்க. சாஞ்சு உட்காராதீங்க, எல்லாம் இந்த பக்கம் வா. அதே போல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பசங்களை நீங்க முன்னாடி ஜூனியர் பேச்சாளர்களில்
CM முகமது ஜெயித் மாமரை குர்ஆன் என்கின்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்றுவார். அப்படியே அவங்க கொடுத்துள்ளோம். இதில் அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய பேச்சுக்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக சீனியர் பிரிவில்